திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மகளிர் மாநாட்டில் பங்கேற்க கோவை வருகை தந்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். கோவை விமான நிலையத்தில் மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு இன்று நடக்கிறது. மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கின்றனர். திமுக மகளிர் அணி செயலாளரும் எம்பியுமான கானிமொழி தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் மற்றும் பெண்களை கலந்து கொள்ள திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். பிற்பகல் 2 மணி முதல் வாகனங்கள் பார்க்கிங் செய்யவும் மாநாடு பந்தலுக்கு செல்லும் தொண்டர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். 2000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டு உள்ளனர். அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளின் சிறப்புரையை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு எம்பி கனிமொழி மாநாட்டில் பங்கேற்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாலை 6 மணிக்கு மாநாட்டு பந்தலுக்கு வருகிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்கிறார். மாநாடு ஒருங்கிணைப்பு பணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஈடுபட்டுள்ளார். வரும் 2026 சபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வெற்றியை பெற்றாக வேண்டும் என்ற நோக்கில் திமுக உள்ளது. இதன் காரணமாகவே கொங்கு மண்டலத்தை குறிவைக்கும் மகளிர் அணி மாநாடு பல்லடத்தில் நடத்தப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து உள்ளிட்ட பெண்களுக்கான திட்டங்களால் இது பெண்களுக்கான அரசு என்பதை பறைசாற்றும் வகையில் மகளிர் மாநாடு வாயிலாக திமுக தனது பலத்தை காட்ட நினைக்கிறது. மொத்தத்தில் பல்லடத்தில் நடக்கும் மாநாடு கொங்கு மண்டலத்தை தன் வசமாக நினைக்கும் திமுகவின் தேர்தல் அச்சாரமாக பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க காலை 11 மணி அளவில் முதல்வர் ஸ்டாலின் கோவை வருகிறார். ஹோட்டலில் ஓய்வு எடுத்துவிட்டு பிற்பகல் காரில் பல்லடம் செல்கிறார். இரவு 8:30 மணிக்கு மீண்டும் கோவையில் இருந்து விமானத்தில் சென்னை புறப்படுகிறார். இன்று பிற்பகல் 1 மணி அளவில் வரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் கோவை வந்து அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறார். நாளை காலை ஆர்எஸ்புரம் சர்வதேச ஹாக்கி மைதானத்தை திறந்து வைக்க உள்ளார். முதல்வர், துணை முதல்வர் வருகையை ஒட்டி மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின்படி 1000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தளபதியாரே